சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி செல்வா நகரில் ஒரு புதிய மாடி வீட்டுடன் கூடிய காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. நல்ல சிறந்த கட்டுமான பணிகளை கொண்ட வீடாக அமைந்திருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறான தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாது நல்ல பார்வையாக காவட் வீதியோரமாகவே இந்த வீடு அமைந்திருக்குது. பார்க்குறதுக்கே மிக அழகாக இருக்குது. மற்ற இந்த காணியினுடைய மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். மற்றது காணியை பார்க்கறதுக்கு முன்னம் காணியினுடைய அமைவிடத்தை பார்க்கறது வழக்கம். இப்ப வாங்க காணி சரியாக இங்க அமைந்திருக்குன்னு பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி கனகபுரம் வீதி. கிளிநொச்சி A9 வீதி டிப்போ சந்தையில இருந்து சரியாக 5.5 கிலோமீட்டர் தூரத்திலையும், செல்வா நகர் முத்துமாரியம்மன் வீதியில இருந்து சரியாக 1.5 கிலோமீட்டர் தூரத்திலும் தான் இந்த காணி அமைந்திருக்குது. மற்றது பார்த்தோம்னு சொன்னா இந்த வீதியால அறிவியல் நகர், பல்கலைக்கழக வீதி மற்றும் 55ஆம் கட்டை சந்தி A9 வீதிக்கு செல்ல முடியும். மற்றது கிளிநொச்சி நகரத்துக்கு மிக அண்மித்த பகுதியில் தான் இந்த காணி அமைந்திருக்குது. 15 நிமிஷம் அல்லது 20 நிமிடத்தில் நாங்கள் கிளிநொச்சி டவுனுக்கு வர முடியும். மற்றது இந்த காணியினுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் 16 பரப்பு காணி, அதாவது ஒரு ஏக்கர் காணி இது. மற்றது இந்த வீடு மிக அருமையாக கட்டப்பட்டிருக்குது. 2 அறைகளுடன் கோல் மற்றும் கிச்சன் என மிக அருமையாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு ஒரு நல்ல முறையிலான அட்டாச் பாத்ரூம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அதே போல வெளிப்பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 மலசல கூடங்கள் அமைக்கப்படும். மற்றது மேல் மாடியின் அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் ரூம்ஸ் ஒன்றும் கட்டப்படையில். மேலே பிளாட் போடுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. தற்போது கூலை தரத்தால் கூரை அமைக்கப்பட்டிருக்குது. மற்றது பயன் தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் 60 கிட்ட தென்னை மரம் இருக்குது. இது மீண்டும் ஒரு 2 வருடத்துக்குள்ள நல்ல காய் காய்க்கிற தென்னைகளாக இருக்குது. மற்றது இந்த காணி தோட்டம் செய்வதற்கு மிகவும் நல்ல காணி. மண் செம்மாட்டு மண். மற்றது மாமரம், பலாமரம், கொய்யாமரம், தேசி, தோடை, பப்பாசி, வாழை மரம் என இருக்குது. மற்றது நல்ல இறைப்போட உள்ள காணி இது. எப்போதுமே வற்றாத குழாய் கிணறு இருக்குது. அதாவது 200 அடிக்கு மேலே கிணறு ஆழமாக அடிக்கப்பட்டிருக்குது. ஆனவடியால் கிணறு வற்றாது. மற்றது காணி நெல் அறிக்கையாக தூண் போட்டு முள்ளு கம்பியால் அடைக்கப்பட்டிருக்குது. மற்றது கிழுவந்தடி போடப்பட்டிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய விலை இந்த இடங்களில் போகிற விலையை விட மிக மலிவாகத்தான் கூறப்படுகிறது. இந்த விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையுமாக இருக்குது. மற்றது நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கதைச்சு பேசி விலையை தீர்மானித்து கொள்ளலாம். மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா இந்த ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மற்றது இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் விற்பனை செய்ய வேண்டுமானாலும் காணியினுடைய மதிப்பீட்டுக்கு அமைய குறித்த காலத்துக்குள்ள தரமான சேவைன்னு வழங்க முடியும். மற்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றது வன்னிநிலம் ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நன்றி வணக்கம் உறவுகளே. இதுபோல மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.